ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அந்த அண்ணனோட எனக்கு அந்தளவுக்கு பேச பிடிக்கல. ஏன் அப்படின்னா, அவர்கிட்ட நான் பேசின விதத்துக்கும் இப்போ அவர் பேசுகிற விதத்துக்கும் சரியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் ஒரு அண்ணனை நினச்சி தான் பேசினேன். ஆனால் அவர் என்னை லவ் பண்ணுறது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசினது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. நான் ஃப்ரெண்ட்லியாக தான் அண்ணங்கிற ஒரு இதுக்கு தான் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அவர் என் மேலே ஒரு லவ்ங்கிற ஒரு விஷயத்தில் இருந்திருப்பார் போல இருக்குது. அது எனக்கு அந்தளவுக்கு முதல்ல பேசுகிறப்போ அந்தளவுக்கு தெரியலை. போக போக அவர் பேசுகிறது, ஒரு சில விஷயங்கள் சாங்ஸ் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண பண்ண எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு. சரி, ஓகே, இவர் நம்ம மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இவர் இருக்கார், ரிலேஷன்ஷிப் இது பண்ணுற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போக ஆரம்பிச்சோன்னே நான் சரியாகவே அவர்கிட்ட பேசுகிறதில்ல. அவர் மெசேஜ் பண்ணாலும் அந்தளவுக்கு ரிப்ளை பண்ணுறதுல எதுவுமே இல்லை. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அண்ணனுக்கு வேலை வாங்கி கொடுத்தது எல்லாருமே அவர் தான் பண்ணார். அதனால எனக்கு டக்குன்னு அவர்கிட்ட நம்ம பேசணுன்னா, அண்ணனும் அவரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால என்ன நடக்குமோ என்னங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் என்னென்ன யோசிச்சேன்னா, நம்ம உடனே அவர்கிட்ட பேசுகிறது இது பண்ணோன்னா, அவர் அதை அண்ணன்கிட்ட என்ன எப்படி சொல்வார் என்னன்னு தெரியாதனால, அவருக்கு இப்போ காலைல மெசேஜ் பண்ணுறாருன்னா நான் மத்தியானம் ரிப்ளை பண்ணுறது அந்த மாதிரி தான் இது பண்ண ஆரம்பித்தேன். அதனால் அவர் ஏன் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை இது பண்ண ஆரம்பித்தார். திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தோன்னே எனக்கு ஒரு ஸ்டேஜில் அண்ணன்கிட்டயே இந்த விஷயத்த சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அண்ணன்கிட்ட சொன்னால் அவரும் அண்ணனும் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸுங்கிறப்போ ஒரு எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருந்துச்சு. நம்மளால அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபோன் எதுவுமே ரீசார்ஜ் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். அது கூட அவங்க ஒரு நாள் கால் பண்ணி கேட்டதுக்கு, இல்லை இல்லை எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, அதனால தான் ஃபோன்லாம் நான் எதுவுமே இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே எதுவுமே ஃபோன் எதுவுமே இது பண்ணாமல், அம்மாலாம் கூட கேட்டாங்க, என்ன ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு. இது மாதிரி என்ன விஷயமா இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கேட்டோன்னே என்கிட்ட அம்மாட்ட சொல்லணும்னு தான் தோணுச்சு. ஆனால் அவர் அண்ணனோட ஃப்ரெண்டுங்கிறனால அண்ணனை ஏதாச்சும் பேசிடுவாங்க, அதனால் அண்ணனுக்கும் அவருக்கும் ஏதாச்சும் ஒரு இது ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் அம்மாக்கிட்ட, இல்லைம்மா கொஞ்சம் மார்க் எடுக்கணும் பண்ணணும், போன செமஸ்டரில் கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுச்சு, அதனால் இந்த தடவை கொஞ்சம் நல்லபடியாக எடுக்கணுங்கிறதுனால தான்மா நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அம்மாவும் நம்பிட்டாங்க. இருந்தாலும் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு சொன்னப்போ கொஞ்சம் நம்பாமல் தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, நான் எக்ஸாமுக்கு முன்னாடி நாளில் படிக்கிற ஆள் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ இந்த மாதிரி இது பண்ணோன்னே எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு 1 வீக் கழிச்சு கிட்டத்தட்ட என்கிட்டயே பேசினார். என்ன உனக்கு ராஜுவோட என்னம்மா இது, அவனோட சரியாக பேச மாட்டேங்கிறியா, அது மாதிரி பண்ணாங்கிறியாமே, அவன் குறை சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நான் சொன்னேன், இது மாதிரி இல்லை, குறை சொல்கிறாருன்னா அந்த அளவுக்குலாம் அவர் மேலே எனக்கு என்ன இது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எனக்கு எக்ஸாம்ஸ் படிக்கணும், அதனால எனக்கு அந்தளவுக்கு ஃபோன் பார்க்குறதுக்குலாம் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால தானே நான் இது பண்ணிட்டேன், அது அவர்கிட்ட சொல்லி நீ புரிய வைன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, என் ஃபோன்லேருந்து வேணால் பேசம்மா, அவன் ஏதோ இது நினச்சிக்க போகிறான் அப்படின்னோடனே, என்னென்ன பேசுகிறது இருக்குது, அவர் உன்னோட ஃப்ரெண்டு அவ்வளோதானே, அதுக்கு மேலே என்ன பேசுகிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லைம்மா நான் எங்கள் அண்ணனே என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி அவன் உன்னை விரும்புகிறான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணன் பேச ஆரம்பித்தோன்னே எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. என்னென்ன இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்க, அவரே சொன்னாலும் உனக்கு எங்கே போச்சு இது சொல்லு, இல்லை அவன் ரொம்ப நல்லவன் உனக்கே தெரியும், அது இருந்தாலும் அவருக்கு அவர் மேலே எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இல்லை, நான் அண்ணன் மாதிரி நினச்சி தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நான் அதனால தான் அவாய்ட் பண்ணுறேன்னு உனக்கும் தெரிஞ்சிருக்கு, அப்படிங்கிறப்போ நீ என்ன சொல்லணும், எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும், நான் எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் ஏன் அவாய்ட் பண்ண போகிறேன், நான் பேசிகிட்டு தான் இருப்பேன், எனக்கு அவர் அந்த மாதிரி பேச ஆரம்பித்தாருங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நானாகவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னோடனே, சரிம்மா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் உனக்கு விருப்பம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இருந்தேன், உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் அதை வெறுப்படுத்த விரும்பலை, பார்த்துக்குவோம், எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம், நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் அதுக்கப்புறம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக பேசினார், அப்புறம் உனக்கு விருப்பம் இல்லைன்னா அதை பற்றி பேசுகிறது வேஸ்ட்டுமா, அதை பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன், பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர்
புரிஞ்சுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சு. சரி நம்மளுக்குள்ள எந்த விஷயங்களும் வந்து இதுக்கப்புறம் நம்ம இது கொண்டு போகிறது கொஞ்சம் இதான விஷயமா தான் இருக்கும், பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அண்ணன் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோன்னே முகமே சரியில்லை அண்ணனுக்கு. அதிலே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ வந்து ராஜுக்கிட்ட ஏதோ பேசியிருக்காரு, அதனால தான் வந்து ஏதோ வந்து ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு. ஏன்னா அவர் ஃபேஸ் ரொம்ப சோகமாக இருக்குது. எப்போதுமே வந்தோடனே என்கிட்ட எதாவது பேசுவார், அம்மாக்கிட்ட எல்லாம் சந்தோஷமாக பேசுகிறவர், ஏன் இன்றைக்கி பேசலைங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனாலயே வந்து நான் எனக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளேயே அம்மா என் அண்ணன்கிட்ட கேட்டாங்க, ஏன் என்ன விஷயம்டா என்ன ஏதுன்னு கேட்டோன்னே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி பேசினதுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி